பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தடைக்கற்கள் உங்களுக்கு வெற்றி கற்களாக மாறும். ஆதார வசனம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. முற்றும் விடிய ஜெயம் எடுப்பவர்களே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், என்னடா எப்போ பார்த்தாலும் தடை என்று நினைப்பவர்களுக்கு, ஏங்கி கொண்டு சோர்வுற்றிருப்பவர்களுக்கு பழைய வெற்றியை ஞாபகப்படுத்தி இன்று அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து உயர்த்தி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவீராக சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் நோக்கி பயணிக்கிறார்கள். மோசே, ஆரோன் தலைமையில் வழிநடத்தப்படுகிறார்கள். விடுதலை கொடுத்த தேவன், போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் சொன்ன தேவன், கானானு என்று சொன்ன தேவன், லக்கு அதுதான் அவர்களுக்கு. இந்த பிரயாணம் இப்படி இருக்கும் என்று சொல்லவில்லை. நான் உங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்துவேன் என்றார். அப்படியே செய்தார். நேராக பயணித்திருந்தால் 11 நாட்களில் போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் தேவனோ கீழே சிவந்த சமுத்திரக்கு ஓரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினார். பார்வோன் சேனை பின்னால் துரத்தி கொண்டு வந்து நெருக்கிவிட்டது. முன்னால் கடல், பின்னால் சேனை. மக்கள் அழைத்து வந்தவர், கானானை உங்களுக்கு கொடுத்தேன் என்றவர் விட்டு விடுவாரா என்று எண்ணாமல் அலறினார்கள், பயந்தார்கள். ஆமாங்க, 6 லட்சம் புருஷர்கள், குழந்தைகள், பெண்கள், இப்படி கூட்டத்தில் நிதர்சனமான தடையை கண்முன் பார்த்து விட்டதும் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். கண்களுக்கு முன்னால் இருக்கும் தடைகளை கண்டு சோர்ந்து விட்டார்களே ஒழிய தாங்கள் பெற்ற வாக்கையும் தேவனையும் மறந்து விட்டார்கள். மோசே தேவனுடன் முறையிட்டான். தேவன் ஆலோசனை கொடுத்தார். தன் கையில் இருக்கும் கோலை நீட்டினான். சமுத்திரம் 2ஆக பிளந்தது. ஜலம் சுவரை போல 2 பக்கம் நின்றது. நடுவில் வெட்டாந்தரை. இதன் வழியாக அத்தனை பேர்களும் கடந்து அக்கறை சேர்ந்து விட்டனர். தொடர்ந்து பார்வோன் சேனையும் இவர்களுக்கு பின்னாடியே வந்தது. தேவன் அனுமதித்தார். இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? ஐயோ, இவர்களும் பின்னாடியே வந்து விட்டார்கள், இங்கேயும் வந்து அழிப்பார்கள் என்று தானே நினைத்திருப்பார்கள். எல்லா சேனையும் நடுச்சமுத்திரம் வரும் வரைக்கும் தேவன் காத்திருந்தே பின் சமுத்திரத்தை மூடிவிட்டார். அத்துணை சேனையும் நடுக்கடலில் அமிழ்ந்து மாண்டது. இதை கர்த்தர் மக்களிடம் சொல்லவில்லை. அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ப்ளூ பிரிண்ட்டையும் அவர் காட்டவில்லை. இந்த இடத்தில் இரட்டை லாபம்: ஒன்று, வரலாற்று சமுத்திரம் பிளந்து வெளிவிட்டதாக சரித்திரம் இல்லை, இஸ்ரவேல் மக்களுக்குத்தான் நடந்தது. 2வது, எதிரி முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். சமுத்திரத்தை கண்டதும் தடையாக எண்ணினார்கள். இதிலே தங்களது வாழ்வு முடிவற்றது என்றார்கள். தங்களை அழிக்க தடை என்றார்கள். இவர்களது புலம்பை ஆனந்த களிப்பாக மாற்றினார் தேவன். இந்த தடைக்குள் தான் வாழ்வின் வழி இருக்கிறது என்பதை அவர்கள் அறியார்கள். நாமும் அப்படித்தான். ஏனென்றால் இதுவரை சமுத்திரம் பிளந்து வழிவிட்டதை அவர்கள் கண்டது இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆம், அற்புதம், அதிசயம் என்பது இப்படித்தான் இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் அப்படித்தான். தடை என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்குள்ளே தான் ஆண்டவர் வழி வைத்து உடைத்து கொண்டு வெளியே உங்களை கொண்டு வருவார். நாமும் எகிப்திலிருந்து பழைய வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்வு, நமது மனதும் மாமிசம் சொல்வதை கேட்டு உலக வாழ்வு என்ன சொல்கிறதோ அதை பார்த்து நம்பி அதையே காப்பி எடுத்து ஏன் செய்கிறோம் என்று தெரியாமலே பல காரியங்கள் செய்து பாவ இருளுக்குள் இருந்தோம் அல்லவா? இயேசுவின் கல்வாரி பாடுகள், அவரது ரத்தம், மரணம், அவரது உயிர்த்தெழுதின் மூலமாக தேவ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. ஹல்லேலூயா! அந்த ரட்சிப்பு மட்டும் இல்லாமல் இருந்தால், இயேசு நம்மளை தொடாமல் இருந்திருந்தால், நமது வாழ்வை நினைத்து பாருங்கள். நமது பயணமும் எகிப்தில் இருந்து விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் வழியாக நமது கிறிஸ்துவ பிரயாணமும் ஆரம்பமானது. இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் போலவே. இனி புருஷன் குடிக்க மாட்டார், நாம தான் ரட்சிக்கப்பட்டு விட்டோமே, நாம தான் இயேசுக்குள் வந்து விட்டோமே, நாம தான் கிறிஸ்துவர்கள் ஆகிவிட்டோமே, இனி புருஷன் குடிக்க மாட்டான், பஞ்சம் இருக்காது, பிள்ளைங்க சொன்னபடி கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவு இருக்காது, இப்படி என்னென்னவோ கற்பனை பண்ணி இருந்தோம். நோய் வராது, வியாதி வராது, எல்லாம் அற்புதமாய் போகும் என்று தான் நமது பிரயாணம் ஆரம்பமானது. ஏனென்றால் வாக்குகள் அப்படித்தானே சொல்கின்றன. பிரயாணம் கொஞ்சம் தூரம் போனது தாறுமாறாக நடக்கிறது. முன்பு இருந்ததை காட்டிலும் குடும்ப சூழ்நிலை எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருந்தது. அடைபட்டது, தடை, கிடைக்கவில்லை, துரத்துகிறார்கள் என்றது இந்த வார்த்தைகள் நமக்கு பயத்தையும் சந்தேகத்தையும் கொடுத்தன. உண்மைதான். இஸ்ரவேல் மக்களைப் போலத்தான் நாமும். சங்கீதம் 119:1-2 சொல்லும் வசனத்தை கவனிக்க மறந்தோம். தேவனை மறந்தோம், வாக்குகளை மறந்தோம். இதுதான் நமக்கு பெரிதாக இருந்தது. கர்த்தரும், வா,
இப்படி நம்பித்தானே வந்தாய். உனக்கு எப்படி வாழ்ந்து காட்டுவது, எப்படி இதை கடப்பது, எப்படி இதை உடைப்பது? நானல்லவா செய்கிறேன், நீ கூட என் கூட வா என்று இதையே கையை பிடித்து இதை சுதந்திரமாய்க்கு உனக்கு கொடுப்பேன் என்பதை கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி சபை பிரசங்கம், கேர்சல் பிரசங்கம், இப்படிப்பட்ட செய்திகள் மூலமாக நம்ம தெய்வீக பயணத்தை விளக்கி தினமும் காட்டுகிறார் இல்லைங்களா? உலகத்தில் வெளியில் இருப்போருக்கு இப்படிப்பட்டது வந்தால் அவர்கள் பயப்பட நியாயம் உண்டு. நீ பயப்படக்கூடாது என்று தானே நான் சொன்னேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தானே அழைத்து வந்தேன். எது தடுக்கிறதோ அதுவே உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நீ என் கண்மணி, உன்னை தொடுகிறவன் என்னை தொட்டான் என்று நம்மை பலப்படுத்தி அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எரிகோ வழியாக செல்ல அனுமதித்திருந்தால், ஒரே ஒரு வாசல் திறந்து கொடுத்திருந்தால், எரிகோ பட்டணத்தை அந்த ராஜா கொடுத்திருந்தால், இஸ்ரவேல் மக்கள் யாவரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடிக்கொண்டே அமைதியாக போயிருந்திருப்பார்கள். தேவ மக்களை தடுத்தான். கோட்டை சுவரை முழுவதும் இடிந்து விழுந்தது. ஒரு வழி கேட்டார்கள், அத்தனையும் வழியாகிவிட்டது, பாவியாகிவிட்டது. இந்த பட்டணம், எரிகோ பட்டணம் இவர்களுக்கு சொந்தமாயிற்று. அப்படித்தான் நம் வாழ்விலும் இடரல்கள், தடைகள் முற்றுப்புள்ளி வைத்தது போல இருந்தாலும் இவைகள் நமக்கு உயர்வுக்கான படிக்கற்களாக கர்த்தர் மாற்றி தருவார். ரோமர் 8:28 வாசியுங்கள். நம்மை அந்த இடத்திலே நிற்க வைக்க மாட்டார். எதிரி பார்ப்பான், ஓ முடிந்து விட்டது என்று. அவன்தான் முடிந்து விடுவான். உடைத்து வழியுண்டாக்கி அழைத்து செல்வார். நம் வாழ்வு, நம்முடைய பிரயாணம் எதிரிக்கு பயமும் திகிலும் பிடிக்க செய்வார். யோர்தானுக்கு அப்புறமாக, யோர்தானை கடப்பதற்கு முன்பாக எமோரியர் ராஜாக்கள் சீகோனும் பாசானின் ராஜாவை ஓகியும் தடுத்தார்களுடைய பிரயாணத்தை தடுத்தார்கள். இவர்கள் வழி கேட்டார்கள். உங்கள் பாத வழியாக போய்கிறோம், தண்ணியை கூட விலைக்கு வாங்கி குடிச்சுக்கிறோம் என்றெல்லாம் கேட்டு பார்த்தார்கள். அவனும் சண்டைக்கு வந்தார்கள் 2 பேரும். முடிந்தது. அந்த ராஜாக்களை அழித்து அந்த ராஜ்யங்களை எடுத்து ரூபன் கோத்திரத்துக்கும் காத்து கோத்திரத்துக்கும் மனேசையின் பாதி கோத்திரத்திற்கும் யோர்தானுக்கு அப்புறத்திலேயே மோசே பங்கிட்டு கொடுத்து விட்டார். வழி விட்டிருந்தால் போயிருப்பார்கள். வழியை தடுத்தார்கள், சண்டைக்கு வந்தார்கள். அவங்க சொத்து இவங்க சொத்து ஆயிற்று. அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். யோபுவுக்கு எல்லாம் முடிந்தது என்று தானே அவன் நண்பர்கள் நினைத்திருப்பார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து உயர்த்தினார். யோசேப்பு சிறையில் போட்டவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? சிறையிலே சிக்கி திணறுவான் என்று தானே நினைத்திருப்பார்கள். இவர்களையே ஆளும் அதிகாரியாக வருவான் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். யாரெல்லாம் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து தடைகளை வைத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் முகம் வெட்கப்பட்டு செத்த முகம் போல் போலாகும். நீங்கள் உயர்த்தப்பட்ட அதே ரோட்டின் வழியாக பெஸ்ட் கார் ஜம் என்று போவீர்கள். நம்புங்கள், அடக்கும். தடை, தேக்கம் இல்லை, முடிந்தது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு முன்னேற்றத்திற்கான அறிகுறி, அடையாள வார்த்தைகள். இதை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். இதற்குள்ளதான் உங்கள் வாழ்வு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது என்று நம்புங்கள். உங்களை ஒருவனும் தடுக்க முடியாது, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. என்றால் நீங்களும் உங்களது அனைத்தும் சர்வ வல்ல சேனைகளின் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறீர். தூக்கி சுமப்பேன், தாங்குவேன், ஏந்துவேன், முதிர் வயது வரை இப்படி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். சிலுவையின் ஜெயக்கொடி எப்பொழுதும் உயர்ந்து பறக்கும். நாங்கள் பிரகாசம் அடைவோம். முடிவுரை எழுதுகிறவர் நீர். இயேசுவின் நாமத்தில் உறுதி செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே நடப்போம். பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.